ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா அரபிக் ஃபுட்டு. இதோட நேம் வந்து சிக்கன் சீஸ் தவுக்கு. இதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா வந்து 2 சிக்கன் பிரஸ்ட் எடுத்துக்கணும். அதை கியூப்பாக வந்து கட் பண்ணிக்கணும். கியூப் கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வச்சுட்டு அதுக்கு தயிர் போட்டுக்கணும், கொஞ்சம் பிளாக் பெப்பரு, குமின் பவுட்ரு, கார்லிக்கு, லெமன் ஜூஸு, தேவைப்பட்டால் நீங்கள் பார்சலி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மெயின் வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கொண்டு போய்ட்டு ஒரு 1/2 hour வந்து மேக்னேஷன் வந்து செட் ஆகிறதுக்கு வச்சுக்கணும். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ, கலர் கேப்சிகம் ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கலாம், வெங்காயம் இதுக்கு தேவையானது. இல்லை இந்த வெஜிடபிள் இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாகவே ஸ்டிக்கில் வச்சு சிக்கனை வந்து ஸ்டிக்கில் வச்சு கோத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம ஸ்டிக்கில் வந்து கோத்துட்டு பிறகு ஸ்லோ ஃபயரில் வச்சு சாட்கோல், இது வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்மோக்குடு ஃப்ளேவர் அடிக்கும் வரணும். அதனால் வந்து சாட்கோல் இருந்ததுன்னா சாட்கோலில் வச்சு பண்ணிக்கலாம். இல்லை நம்மகிட்ட கிரில் இருந்ததுன்னா கிரில்லில் வச்சு கூட கிரில் பண்ணிக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்சு பண்ணிக்கலாம், நம்மளோட வசதிக்கு தகுந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி இந்த ஃபுட்டோட வரலாறு கொஞ்சம் பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த ஃபுட்டு வந்து மெயின் வந்து ஒமானு, துர்க்கிஸு, இட்டாலி இது ஃபுட்டு. அங்கே தான் வந்து இதோட நேச்சர் இருந்தது. இதுக்கு நேம் வந்து இட்டாலியில் வந்து சீக்ரெட் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு, காலப்போக்கில் பார்த்திங்கன்னா லெபனான்ஸு, சிரியன் அண்ட் எஜிப்ஸு, இந்த குசைனா வந்து காலப்போக்கில் இது வந்து மாறிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரின்னு சொல்கிறப்ப கல்ஃப் கண்ட்ரி, இது ஒரு அரபிக் குசைனாவே இந்த ஃபுட்டை வந்து மக்கள் வந்து லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு வேறு ஸ்டிக்கில் வந்து ஆட் பண்ணிவிட்டு பிளேட்டில் லிடிஸ் வச்சு டொமேட்டோ இது சாஸ் கொஞ்சம் வச்சு ட்ரெஸ்ஸிங் கொடுத்து பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிபடி.